நாளா நீ என்ன சொன்னாலும் அதுல ஏதோ ஒரு நல்லது இருக்குன்ற நம்பிக்கையில தான் நீ சொல்றது எல்லாத்துக்கும் நான் உன் கூட ஒத்துழைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உயிரோட இருக்கிற உன் அக்காவையே செத்துட்டான்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்கியே, எல்லாரையும் நம்ப வச்சிருக்கியே. உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. போதும், நிறுத்துங்கப்பா. என்னப்பா சொன்னீங்க? அசிங்கமா இருக்கா? இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னு மத்தவங்க புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்க புரிஞ்சுக்கலன்னா எப்படிப்பா? அன்னைக்கு தேவி அக்கா கண்ணை கசக்கிட்டு வந்தப்போ அவளை எப்படியாவது இந்த வீட்டு மருமகளை ஆக்கி அனுப்பணும்னு அவ்வளவு கோவமா பேசுனீங்க. இப்ப அந்த கோவம் எங்க போச்சுப்பா? அதனாலதான் பெத்த அப்பா அம்மாவ வளர்ப்பு அப்பா அம்மான்னு போய் சொன்ன. அதனால நலனப்பாதான் ஏன் அப்பான்னு போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்த. எதுக்காக அப்படி செஞ்ச? தேவி அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே. அப்படிப்பட்ட என்ன பார்த்தா உங்களுக்கு அசிங்கமா இருக்காப்பா? நான் அக்காவுக்காக என்ன நல்லா இழந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். போதும், நிறுத்த சத்யா. அப்போ இவளும் உங்க பொண்ணுதானா? உங்களை தான் கேக்குறேன். சத்யா உங்க பொண்ணா? அப்போ எல்லாரும் சேர்ந்து இவ்ளோ நாளா என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல? இப்படி குடும்பமா சேர்ந்து இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கியா? இல்ல, இதை என்னால ஏத்துக்க முடியாது. நான் இவளை சும்மா விட மாட்டேன். நிறுத்துங்க ஆண்டி. இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே இல்ல. காயத்ரி, சத்யா பண்ணியிருக்கிறது பெரிய தப்பு. அதுக்கு காரணமே நீங்க தான். தேவிய நீங்களே உங்க வரட்டு கௌரவத்துக்காக அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. அவளோட உயிரை காப்பாத்தவும் அவளை இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ வைக்கவும் தான் சத்யா நலன் சாரோட பொண்ணுன்னு போய் சொல்லி அவ வாழ்க்கையே பணைய வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா. சத்யா நலன் சார் பொண்ணு இல்லைன்ற உண்மை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டது யார் தெரியுமா? இதோ நிக்கிறாரு ராஜசேகர் அங்கிள் தான். அடுத்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டது யார் தெரியுமா? உங்க மகன் அர்ஜுன். இப்ப ரீசெண்டா அபிக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. இந்த உண்மைய கடைசியா தெரிஞ்சுக்கிட்ட ஆளு நீங்க தான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா காயத்ரி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அபி மாமாவுக்கும் காயத்ரிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் நான் காயத்ரியை வர வச்சேன். நீங்க இவங்க வீட்லயே ஒரு ஸ்பைய வச்சிருந்தீங்கல்ல, அதோ அந்த வேலை பாக்குறவங்க அவங்கள காயத்ரி வீட்டுக்கு அனுப்பி வச்சு அவங்கள வேவு பாத்தீங்கல்ல. காயத்ரி அதை எப்பவோ கண்டுபிடிச்சிட்டா. அதனாலதான் எல்லாத்தையும் அவங்க காது படவே பேசி உங்களை நம்ப வச்சோம். என்னக்கா, உங்களால இது எதுவும் நம்ப முடியலையா? நான் அபிய நினைச்சிட்டே இருக்க மாதிரி நடிச்சது, தேவிய நான் கொலை பண்ண மாதிரி நம்ப வச்சது, கார்ல இரும்பு ராட வச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணது, இது எல்லாமே நான் செட் பண்ண டிராமா தான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என் அம்மாவும் இவ்வளவு நாளா நடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அவங்க தகுதியையும்
அவங்க வசதியையும் பார்த்து நீங்க தேவி அக்காவை இங்க இருந்து துரத்திட்டு காயத்ரிய அபிமாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும். தேவி அக்காவை கொன்னுட்டுதான் இப்படி ஒரு கல்யாண ஏற்பாட்டை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்காகவும் தேவி அக்காக்காகவும் காயத்ரி செஞ்சது பெரிய தியாகம். அன்னைக்கு தேவி அக்காக்கு அடிபட்டப்போ என்னை விட அதிகமா துடிச்சது காயத்ரி தான். விடிய விடிய தேவி அக்கா கூட ஹாஸ்பிட்டல் இருந்ததும் காயத்ரி தான்.